அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளை, நம்ம சென்ற கால வினை சொல்லுடைய செயற்பாட்டு வினை பாடத்தை பார்த்து வருகிறோம். 3 எழுத்து சொல்லை 5 எழுத்தாக மாற்றும் பொழுது அதில் இஃப்தால என்கிற அமைப்புக்கு உஃபுத்துஇல என்று வரும் என்பதை பார்த்தோம். அதே மாதிரி இன்ஃபால என்று வந்தால் அதுக்கு மஜ்ஹூல் என்ன, உன்ஃபுஇல அப்படி வரும். அந்த உன்ஃபுஇல பார்த்துட்டு அதுக்கு ஒரு பயிற்சி எடுக்கிறதுக்காக வேண்டி இப்போ இன்சரஃபங்கிற ஒரு சொல்லை எடுத்துக்கிட்டிங்கன்னா அது உன்சுரிஃபன்னு வரும். உன்சுரிஃப, உன்சுரிஃபா, உன்சுரிஃபு, இது 3 முதக்கர் காயிபு, ஆண்பால் படற்கை. உன்சுரிஃபத்து, உன்சுரிஃபத்தா, உன்சுரிஃப்ன, இது மன்னசு காயிபு, பெண்பால் படற்கை. இது எல்லாமே 6மே படற்கை, 6மே காயிபு, 6மே சென்ற காலம், 6மே மஜ்ஹூலு. அதில் என்னென்ன இருக்குது எல்லாத்தையும் சொல்லணும், சரியா? சரி. அப்புறம் உன்சுரிஃப்த, உன்சுரிஃப்துமா, உன்சுரிஃப்தும், இது ஹாலிரு முதக்கர் ஹாலிர், ஆண்களுக்குரியது முன்னிலை. உன்சுரிஃப்தி, உன்சுரிஃப்துமா, உன்சுரிஃப்தும்னு இது ஹாலிரு, பெண்பாளுக்கு உள்ளது மன்னது ஹாலிர். இந்த 6மே என்னது, ஹாலிரு. இந்த 6மே மஜ்ஹூல் தான் எல்லாமே. அதுக்கப்புறம் உன்சுரிஃப்னா இது முத்தக்கல்லிம் ஒருமை, முத்தக்கல்லிம் ஜம்மு பன்மை இப்படின்னு சொல்லி பயிற்சி எடுத்துட்டோம். அடுத்ததாக உள்ளது என்னது, 5 எழுத்து சொல் எத்தனை படிச்சிருக்கிறோம்? தஃபஅலன்னு ஒன்று படித்தோம். அதாவது 3 எழுத்து ஃபஅலவை தஃபஅல என்று 5 எழுத்தாக மாற்றுவோம். 3 எழுத்து ஃபஅலவை தஃபாஅல என்று மாற்றுவோம். அது 2க்கு மஜ்ஹூல் பார்த்துட்டோம். 3 எழுத்து ஃபஅலவை இஃப்தஅல என்று மாற்றுவோம். அதுக்கு மஜ்ஹூல் உஃப்துஇலன்னு பார்த்துட்டோம். 3 எழுத்து ஃபஅலவை இன்ஃபஅல என்று மாற்றுவோம். அந்த இன்ஃபஅலுக்கு மஜ்ஹூல் உன்ஃபுஇல, அதையும் பார்த்துட்டோம். அதுக்கடுத்து என்னது, 5 எழுத்தில் உள்ளது இஃபு அல்லன்னு இருக்குது. இந்த இஃபு அல்ல என்பதற்கு மட்டும் மஜ்ஹூல் எடுக்கும்போது என்ன செய்யணும்னு கேட்டால், அந்த ஷத்து வந்துருச்சுல, உடைச்சா தான் உங்களுக்கு கரெக்டாக தெரியும். இஃபு அல்லன்ற மஜ்ஹூலில் என்ன பண்ணுவதுன்னு தெரியாது உங்களுக்கு. அதனால இஃபு அல்ல என்பதனுடைய அசல் இஃபு அலல. இது முதல்ல உங்களுக்கு சொல்லியாச்சு. இஃபு அல்ல அதன் அசல் இஃபு அலலன்னு வரும்னு சொல்லிட்டோம். அப்போ இஃபு அலலன்னு வைத்து தான் மஜ்ஹூல் எடுத்து பார்க்கணும். இந்த வரும் உஃபு உளில எப்படி வர்றேன், உஃப் உளில. இப்போ என்ன செய்யணும், உஃபு உள்ள. அதை கடைசிக்கு முந்தைய கசர் வரும்னு சொன்னால இப்போ இல்லாமல் போச்சு பாருங்க. கடைசிக்கு முந்தி என்ன வரணும்னு சொன்னேன், கசர் வரும்னு சொன்னோம்ல, கசரை காணான்னு கூடாது. கசர் இருக்குது, உளிலன்னு இருந்துச்சு, அது கசர் தான். அது உஃபு உளி இந்த இருக்குல்ல கசரு, அதில் உங்களுக்கு கசர் தெரியாட்டான அதனுடைய அசலில் கசர் தெரியுதா? அந்த இருக்க கசரு லாமு கசர் இருக்குல்ல, உஃபு உளில கடைசிக்கு முந்தி கசர் தான். அதை மனசில் மைண்டில் வச்சுக்கிட்டு உஃபு இல்லைன்ற கூடாது. எப்படி சொல்லணும், உஃபு உள்ளன்னு சொல்லணும். ஏன் உள்ளன்னு சொல்கிறோம்னா, உஃப் உளில, உளிலன்னு இருந்தால் உள்ளன்னு தான் நான் செத்து பண்ணணும். முறிரண்டா முர்ற, புரிரண்டா புர்ற, உளிலன்னா உள்ள. அப்போ உஃபு உளில என்று உடைச்சிட்டு தான் மஜ்ஹூல் எடுத்து பார்க்கணும். இஃபு அல்லக்கு மஜ்ஹூல் எடுத்துக்கிட்டீங்கன்னா உஃபு இல்லைன்றீங்க. இந்த இஃபு அல்லன்னு இருக்கு, இதை டைரெக்டாக மஜ்ஹூல் எடுக்க சொன்னால் உங்கள் மைண்டில் எப்படி வரும்னா, இஃபு அல்ல உஃபு இல்லைன்றீங்க. அப்படி தானே சொல்லிட்டு வந்தேன் எல்லாமே. துஃபு இல்லைன்றோம்ல. இந்த இதில் என்ன செய்யணும்னா, டிசைன் மாறுறதுனால உடைச்சி காட்டினா தான் உங்களுக்கு புரியும். இஃபு அல்லங்கிறது இஃபு அலல தான். அது 2 லாம் வந்ததுக்காக சத்து பண்ணிவிட்டோம். அதன் உண்மையான வடிவம் என்னன்னு கேட்டால் இஃப் அல்லல, இஃப் அல்ல. அப்போ மஜ்ஹூல் என்ன, உஃப் உளில, உஃப் உள்ள. அப்போ இஃப் அல்லவுக்கு மஜ்ஹூல் என்ன, இது மட்டும் கொஞ்சம் குழப்பங்கிறதுனால உஃப் இல்லைன்னு வரும் வாயில. மற்றதெல்லாம் அப்படி சொல்லி பழகுனதுனால நீங்கள் என்ன செய்யணும், இந்த இஃப் அல்லவையும் உஃப் உள்ளவையும் ஸ்ட்ராங்காக ஒரு 5 தடவை போல 10 தடவை சொல்லிக்கணும். நடந்து உட்காந்த மனசில் இஃப் அல்ல உஃப் உள்ள, இஃப் அல்ல உஃப் இல்லைன்னு நாக்கு வரும். என்ன பல ஃபஅல ஃபுஇல, ஃபஅல ஃபுஇல, தஃபஅல தஃபுஇலன்னு வந்துச்சுல. இப்படி வந்ததுனால இந்த இஃப் அல்ல தடுமாற்றத்தை உண்டாக்கிடக்கூடாது என்பதற்காக என்ன செய்யணும், இதை ஸ்ட்ராங்காக மனப்பாடம் பண்ணுறதுக்காக வேண்டி இஃப் அல்ல உஃப் உள்ள இப்படி ஆக்கிடணும். இப்படி ஆக்கிட்டு இப்போ சொல்லி சாதாரணமாக இன்சர்ன்னு இருக்குது. இதன்று அசலை உடைக்கணும். இப்போ இன்சர்றன்னா என்னது, இன்சரற அது மாதிரி வரும். இன்சர்றங்கிறது இன்ஃபால மாதிரி தெரியுது. இது இன்ஃபால இல்லை. இப்போ நசரவை என்ன செஞ்சுருக்கிறோம், இஃப் அல்லன்னு மாற்றிருக்கிறோம்.
இன்ஃபாலும் இப்படி தான் வரும். நசரவை என்ன செஞ்சுருக்குறோம், இன் 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 சர்ற, இன் சர்றன்றது நூன் வந்து முதல் எழுத்து சரியா, இஃப் அல்ல அது மாதிரி மாற்றுறோம். அப்போ இன் சர்ற எப்படி செய்வோம், இன் சர்ற. அப்போ மஜ்ஹூல் எப்படி சொல்லுவோம், உன் சுரிற. அப்போ மஜ்ஹூலை சத்து பண்ணிட்டு எப்படி செய்யணும், உன் சுரன்றணும். அப்போ இந்த சிவப்பு கலராக போட்டது வந்து பிரிக்கும் போது உள்ளது அசல், கருப்பு கலராக போட்டது வந்து அந்த சத்து பண்ணோன்னு வரக்கூடிய வடிவம். இப்போ இன் சர்றன்னு இருக்கிறது இப்போ இதான் இப்போ சொல்ல வேண்டிய விதம். இது எப்படி இருந்துச்சு, அது சிவப்பு கலரில் கொடுத்துருக்குறோம். இன் சரன்னு இருந்துச்சு, அதை நம்ம இன் சர்றன்னு ஆக்கிட்டோம். இது வந்து உன் சுரிற என்று இருந்தது, என்ன செஞ்சிட்டோம், உன் சுர்ற. இந்த இஃபால் அப்படி தான் மாற்றணும். இஃப் அழலன்னு இருந்துச்சு, இஃப் அல்லன்னு மாற்றிட்டோம். உஃப் உளிலன்னு இருந்துச்சு, உஃப் உள்ளன்னு மாற்றிட்டோம். அந்த மாதிரி மாற்றும் பொழுது அந்த உதாரணமாக இஷு ரபப ஷரிபன் இருக்குன்னு வைங்களேன், இஷ் அந்த லாஸ்ட் எழுத்து டபுள் ஆகணும்ல, இஷு ரபப இஷ் ரப்பன்னு சொல்லுவோம். இது அசலு, இது மாற்றினது. உசு ருபிப இது மாற்றணும், உசு ருப்ப. அப்போ அசலையும் மாத்திரையும் உங்களுக்கு காட்டுறது, கலரை மாற்றி காட்டுது சரியா. கலர் மாற்றி சிகப்பாக இருக்கிறது வந்து அது உடைக்கும் போது வரக்கூடியது. இது கருப்பாக இருக்கிறது வந்து அந்த சத்து பண்ண பிறகு வரக்கூடிய நம்ம சொல்ல வேண்டிய உச்சரிப்பு அது. இப்போ அதுக்கு உதாரணமாக இந்த ஈக மர்றன்னு இருக்குது, இது ஈகு மரற. இது அப்போ உஹு முறிற உஹு முர்ற, அது உஹு முர்றன்னு போட்டிருக்கல, உஹு முர்றன்னு ஏன் வருதுன்னு கேட்டால் உஹு முறிற அதனால் வருது. இப்போ நம்ம இஃபு அல்லாவுக்கு மஜ்ஹூல் என்ன படித்தோம், உஃபு உள்ளன்னு படித்தோம் சரியா. இஃபு அல்லாவுக்கு மஜ்ஹூல் உஃப் உள்ள, உஃபு உள்ள, உஃபு உள்ளா, உஃபு உள்ளு இது முதக்கர் காயிபு. உஃபு உள்ளத் உஃபு உள்ளத்தா உஃபு ஒளில்ன இங்கே உடைஞ்சிருப்பாருங்க, உஃபு ஒளில்ன. அப்போ ஏன் உடையுது, உடைச்சிக்கிட்டே வந்து அவங்களுக்கு தெரியும். உஃபு ஒளியில, உஃபு ஒளிலா, உஃபு ஒளிலு, உஃபு ஒளில, உஃபு ஒளிலத்தா, உஃபு ஒளில்ன. அப்போ இந்த இடத்துல வரும்போது ரெண்டாவது லாமுக்கு வந்து சுக்குன் வந்து விடுது. அதனால இந்த சத்து பண்ணாமல் உடைச்சிடறோம். இந்த பெண்பால் பன்மையில் அப்படி வரும், அங்கேருந்து கடைசி வரைக்கும் வரும். உஃபு இல்லைன்னு வச்சா இது உஃபு இல்லத்து உஃபு இல்லத்தவள்னு இது மூணு வந்து பெண்பாலில் வந்து காயிபு. அப்புறம் உஃபு இழுத்த உஃபு இழுத்துமா உஃபு இழுத்தும் இது வந்து முதக்கரில் ஹாலிர். இது உஃபு இழுத்தி உஃபு இழுத்துமா உஃபு இழுத்துன்னு வந்து மன்னத்தில் ஹாலிர், பெண்பாலில் முன்னிலை. அப்போ உஃபூல் இல்து உஃபூல் இல்னா இது முத்தக்கல்லிம் வகதான், முத்தக்கல்லிம் ஜம்மு. இதுக்கு உதாரணமாக வந்து இன்னொரு சொல்ல நம்ம சொல்லி காட்டுவதாக இருந்தால் இந்த ஈக மர்றன்னு சொன்னோம்ல, அதுக்கு மஜ்ஹூல் உஹு முறிற. உஹு முறிற சொல்லக்கூடாது, உஹு முர்ற. உஹு முறிற சொல்லக்கூடாதுன்னா என்ன செய்யுது, உஹு முறிறன்னு வந்துடுது. அப்போ உஹு முறிறன்னு வரும்போது உஹு முர்ற, உஹு முர்ரா, உஹு முர்ரு இது ஆண்பால் படக்கை. உஹமுர்ரத் உஹமுர்ரத்தா உஹமுரிர்ன இது மூணு பெண்பாலில் படக்கை. அப்போ உஹமுரிர்த்தை உடைச்சிடும். இப்போ இந்த அஞ்சாவது இடத்துல உடைச்சி உஹமுரிர்னு உடைஞ்சி போச்சுல, இங்கே உடைஞ்ச மாதிரி கடைசி வரைக்கும் சத்து வராது, கடைசி வரைக்கும் சத்து இல்லாமல் தான் வரும். உஹமுரிர்த்த உஹமுரிர்த்துமா உஹமுரிர்த்தும் இந்த மூணு முன்னிலை ஆண்பால். உஹமுரிர்த்தி உஹமுரிர்த்துமா உஹமுரிர்த்தும்னா இது முன்னிலை பெண்பால். உஹமுரிர்த்து உஹமுரிர்னா இது வந்து என்னது, தன்னிலையில் ஒருமை பன்மை. அப்போ என்ன படிச்சிட்டோம், 5 எழுத்துல எல்லாம் படிச்சுக்கிட்டோம். 5 எழுத்து சொல்லுல தஃபா அளவுக்கு படிச்சுட்டோம், துஃபு இல. தஃபா அளவுக்கு படிச்சுட்டோம், துஃபு இல. இஃப்த அளவுக்கு படிச்சுட்டோம், உஃப்து இல. இன்ஃப அளவுக்கு படிச்சுட்டோம், உன்ஃபு இல. இஃப் அல்லவுக்கு படிச்சுட்டோம், உஃபு உள்ள. 5 எழுத்து சொற்களுக்கு எத்தனை இருக்கு, அதாவது 3 எழுத்தை 4 எழுத்து ஆக்குனா அஃப அல ஃபா அல, அஃப அலக்கு உஃபு இல, அளவுக்கு ஃபுயில, அளவுக்கு ஃபுயில, அது முடிஞ்சிருச்சு. அதுக்கடுத்து 5 எழுத்து என்னது, 5 எழுத்து வந்து 5 வடிவம் இருக்குது. தஃபா அலண்டு ஒரு வடிவம், தஃபா அலண்டு ஒரு வடிவம், இஃப்தால ஒன்று, இன்ஃபால ஒன்று, இஃப் அல்ல ஒன்று. இப்போ ஒன்று ஒன்றுக்கு மஜ்ஹூல் சொல்கிறாங்க. என்ன சரி, தஃபா அல துஃபு இல, தஃபா அல துஃபு இல, இஃப்தால உஃப்து இல, இன்ஃபால உன்ஃபு இல, இஃப் அல்ல உஃபு உள்ள. இது வரைக்கும் படிச்சிட்டோம். 5 எழுத்து சொற்கள் வரைக்கும் படிச்சிட்டோம். அடுத்து நம்ம என்ன செய்யறது, 6 எழுத்து சொல். 6 எழுத்துனா 3 ஆறாக்குறது. 6 எழுத்து சொல்லணும் என்ன, 3 எழுத்து சொல்லை மேலும் 3 எழுத்தை சேர்த்து 6 எழுத்து ஆக்குறோம்ல, அதுக்கு எப்படி மஜ்ஹூல் வரும் என்றால் அதுக்கு முதல் வடிவம் வந்து இஸ்தஃபால.
முதல் வடிவம் என்னது? இஸ்தஃப் அல. அப்போ இஸ்தஃப் அலன்னா என்னது? நம்ம ஏற்கனவே தெரிஞ்சு வச்சிருக்கோம்ல. இஸ்தஃப் அலங்கிறது ஃபால என்பதை இஸ்தன்னு சேர்த்து இஸ்தஃபலன்னு மாற்றிடுறாங்க. அந்த இஸ்தஃப் அலவுக்கு மஜ்ஹூல் எப்படி சொல்லணும்? உஸ்துஃபு இல. இஸ்தஃப் அல உஸ்துஃபு இல. ஈ வந்து ஊவாகுது, தா வந்து தூவாகுது, கடைசிக்கு முன்னாடி கசராகுது. இந்த 3 சேஞ்ச் நடக்குது. அதனால என்ன செய்யணும்? நீங்கள் அப்படி சொல்லி வச்சுக்கிறது சிரமமாக இருந்தால் ஜோடியாக மனப்பாடம் பண்ணிக்கிறங்க. இஸ்தஃப் அல உஸ்துஃபு இல. இஸ்தஃப் அலக்கு மஜ்ஹூல் என்ன? உஸ்துஃபு இல. அதே மாதிரி வேற வார்த்தைக்கு சொல்லி பாருங்க. இஸ்தக்ரம, கருமன் இருக்குது. கரும என்பதை இஸ்தஃபாலா மாத்தினா இஸ்தக் ரம. இஸ் தக்கு ரம, ரெண்டா பிரிச்சு சொல்லலாம். இஸ்தக்ரம. அதுக்கு மஜ்ஹூல் எப்படி சொல்லணும்? அந்த உஸ்துஃபீலுக்கு நேர கீழே பாருங்க, கரெக்டாக இருக்கும். உஸ்துகுரிம. இந்த உஸ்துஃபீல எப்படி இருக்குதோ அதே மாதிரி தான் அந்த ஜேர் ஜபர்கள் கரெக்டாக இருக்கும். ஜேர் ஜபர் தான் அதான் ஃபார்முலாங்கிறது. அந்த எழுத்துக்கள் முக்கியம் கிடையாது. உஸ்துஃபீல உஸ்துகுரிம. அப்போ இப்படி செஞ்சிடணும். அதுக்கு வந்து உஸ்துஃபீலாவுக்கு என்ன செய்யணும்? அதுக்கு ஒரு ட்ரைனிங் எடுத்துக்கணும். உஸ்துஃபீல, உஸ்துஃபீலா, உஸ்துஃபீலு. இது முதக்கர் காயிபு. உஸ்துஃபீலத்து, உஸ்துஃபீலத்தா, உஸ்துஃபீல்ன. இது என்னது? முன்னஸ்ல காயிபு. அப்புறம் உஸ்துஃபீல்த, உஸ்துஃபீல்துமா, உஸ்துஃபீல்தும். இது முதக்கர்ல ஹாலிர். உஸ்துஃபீல்தி, உஸ்துஃபீல்துமா, உஸ்துஃபீல்துன்னா. இது முன்னஸ்ல ஹாலிர். உஸ்துஃபீல்த்து முத்தக்கல்லிம், அதாவது மன்னது முதக்கெல்லாம் வராதுல்ல. அதனால உஸ்துஃபீல்த்துங்கிறது தண்ணி முத்தக்கல்லிம்பாக தான். உஸ்துஃபீல்னாங்கிறது முத்தக்கல்லிம் ஜம்மு. அப்போ எப்படி மனப்பாடம் பண்ணணும்? இஸ்தஃபால உஸ்துஃபீல. அப்போ எத்தனை படிச்சுட்டோம்? 6 எழுத்து சொல்ல வந்து மொத்தம் 4 இருக்குல்ல. 3 எழுத்தை 6 எழுத்தா மாற்றினா 4 வடிவத்தில் மாற்றலான்னு சொல்லியிருக்கணும். அந்த 4ல் முதல் வடிவம் தான் இஸ்தஃபால. இஸ்தஃபாலுக்கு மஜ்ஹூல் என்ன? உஸ்துஃப் இல, உஸ் துஃபு இல. சரியா? அந்த மாதிரி பண்ணிட்டோமா? அதுக்கு அடுத்தது அதில் வேற இஸ்தகரமோட சொல்லி பார்க்குறோம். அதே மாதிரி உஸ்துகுரிம, உஸ்துகுரிமா, உஸ்துகுரிமு, முதக்கர் காயிபு. உஸ்துகுரிமத், உஸ்துகுரிமத்தா, உஸ்துகுரிம்ன, முன்னஸ்ல காயிபு. உஸ்துகுரிம்த, உஸ்துகுரிம்துமா, உஸ்துகுரிம்துங்கிறது முதக்கர்ல ஹாலிர். உஸ்துகுரிம்தி, உஸ்துகுரிம்துமா, உஸ்துகுரிம்துன்னங்கிறது முன்னஸ்ல ஹாலிர். உஸ்துகுரிம்து முத்தக்கல்லிம்பாக தான். உஸ்துகுரிம்னாங்கிறது முத்தக்கல்லிம் ஜம்மு. அப்போ இந்த மாதிரி வந்து செய்யணும். ஒரு ட்ரைனிங்கை ஒரு 2-3 சொல்ல போட்டு ப்ராக்டிஸ் எடுத்துக்கணும். அப்போ 6 எழுத்து சொற்களில் வந்து முதல் வடிவம் இஸ்தஃபால. 6 எழுத்து வடிவத்தில் முதல் வடிவம் வந்து இஸ்தஃபால. அதுக்கு மஜ்ஹூல் என்ன? உஸ்துஃபு இல. இதை முடிச்சிட்டோம். அடுத்த 6 எழுத்துல என்னென்ன இருக்குது? இஸ்தஃபாலுக்கு அடுத்து என்ன இருக்குது? இஸ்தஃபாலுக்கு இஃப் அவு அலன்னு படித்தோம். அடுத்து என்ன பார்த்தோம்? இஃப் அவு அல. ஃபஅல என்பதை வந்து இப்படி மாற்றுவார்கள். இதில் என்ன மாற்றிருக்கிறாங்க? ஒரு ஹம்சாவை சேர்த்துருக்கிறாங்க. அப்புறமேல இந்த ஐனை டபுள் ஆக்கியிருக்கிறாங்க. இஃப் அவு அல, அங்கே ஒரு ஐனு அங்கே ஒரு ஐனு டபுள் ஆக்கி நடுவில் வாவு போட்டுவிட்டாங்க. இஃப் அவு அல. அப்போ இஃப் அவு அலக்கு மஜ்ஹூல் எப்படி சொல்லணும்? உஃப் ஊ இல. அவுங்கிறது ஊடு மாறிக்கிறோம். உஃப் ஊ இல, கடைசிக்கு முந்தி கசர் வந்துடும். இஃப் அவு அல உஃப் ஊ இல. இதுக்கு வேற ஒரு சொல்லி பார்த்தீங்கன்னா இன் சௌசர உன் சூசிர, இன் சௌசர உன் சூசிர, இப்படி மஜ்ஹூல் வரும். அதுக்கு வந்து நம்ம சொல்லி கொஞ்சம் பயிற்சி எடுக்கணும். உஃப் ஊயில, உஃப் ஊயிலா, உஃப் ஊயிலு. இது வந்து முதக்கர்ல காயிபு. உஃப் ஊயிலத், உஃப் ஊயிலத்தா, உஃப் ஊயில்னா. இது வந்து முன்னது முதக்கர்ல, முன்னதுல காயிபு. அப்புறம் வந்து உஃப் ஊயில்த, உஃப் ஊயில்துமா, உஃப் ஊயில்தும். இதுவும் முதக்கர்ல ஹாலிர் முன்னிலை. உஃப் ஊயில்தி, உஃப் ஊயில்துமா, உஃப் ஊயில்துன்னா முன்னதுல வந்து ஹாலிர். உஃப் ஊயில்த்துங்கிறது வந்து முத்தக்கல்லியமாக தான் தன்னிலை ஒருமை. உஃப் ஊயில்னாங்கிறது தன்னிலை பன்மை, முத்தக்கல்லிம் ஜம்மு. இப்படி இஃப் அவு அல என்று இருந்தால் உஃப் ஊ இல. இஃப் உஃப் உண்டாயிரும், அவு ஊண்டாயிரும், அலங்கிறது இலண்டாயிரும். அப்போ உஃப் ஊ இல என்று அது மாறிக்கிறேன். அதுக்கு வந்து இன்னொரு மாடலுக்கு ஒரு சொல்லையும் போட்டு நம்ம என்ன செய்யறோம்? ட்ரைனிங் எடுக்கணும். உன் சூசிர, இன் சௌசர உன் சூசிர, உன் சூசிரா, உன் சூசிரு. இது வந்து என்னது? எழுத்து மறைஞ்சு எடுக்குது. சரி, அது விளங்கிருங்க. உன் சூசிர, உன் சூசிரா, உன் சூசிரு.
அதில் என்ன வருது, உன்சூசிர வந்து முதக்கரில் காயிப், உன்சூசிர இந்த மூணுமே முதக்கரில் உள்ளது, காயிபு ஒருமை இருமை பன்மை. அதுக்கப்புறம் உன்சூசிரத்தா உன்சூசிர்ன, இது காயிபு, இது மன்னது ஒருமை இருமை பன்மை. அதுக்கப்புறம் உன்சூசிர்த்துமா உன்சூசிர்த்தும், இது முன்னிலை ஆண்பால். ஒன்றாவது உள்ளது ஒருமை, ரெண்டாவது சொல்ல இருமை, மூணாவது வந்து பன்மை. அப்புறம் உன்சூசிர்த்துமா உன்சூசிர்த்தும்னா இது வந்து முன்னிலையில் பெண்பால், சரியா, ஒருமை இருமை பன்மை. உன்சூசிர்னா தன்னிலை ஒருமை தன்னிலை பன்மை, இப்படி வந்துருச்சு. இப்படி ஒரு ட்ரைனிங் எடுத்துக்கிட்டோமா. இஃப் அவு அல முடிச்சிட்டோம். அப்போ 6 எழுத்து சுருள் என்ன இருக்குது, இஸ்தஃபால ஒன்று இருக்குது, இஃப் அவு அல அப்படின்னு ஒன்று இருக்குது. அடுத்து என்னன்னு கேட்டால் இஃப் அவ்வள, அது ஐன 2ஆக்குறோம். இதில் சேர்க்கிற வாவை 2ஆக சேர்த்து விட்டு 2 வாவை சேர்க்கணும், அதான் வித்தியாசம். இஃப் அவ்வள என்பதற்கு மஜ்ஹூல் என்னன்னா உஃப் உவ்வில, அது அவ்வள உவ்வில, அவ்வளோதான். இஃப் வந்து உஃப் ஆயிரம், அவ்வள என்றால் உவ்வில என்று ஆயிரும். அப்போ இஃப் அவ்வள என்கிற வடிவத்தில் மாற்றணும் என்று சொன்னால் 3 எழுத்து சொல்லை அப்படி மாற்றினால் அதனுடைய மஜ்ஹூல் எப்படி வரும்னு கேட்டால் உஃப் உவ்வில அப்படின்னு வரும். அதுக்கு உதாரணமாக சொல்வதாக இருந்தால் ஜலத என்பதை வந்து இப்போ அவ்வளன்னு மாற்றினா இஜ்ஜு லவ்வத, அது மஜ்ஹூல் சொல்வதாக இருந்தால் உஜு லுவ்விதுன்னு போட்டணும், லுவ்வித அதுதான் மாற்றிக்கிறேங்க. உஜு லுவ்வித, இஜ்ஜு லவ்வத, உஜு லுவ்வித, அந்த மாதிரி பண்ணிக்கணும், சரியா. அடுத்து இதே மாதிரி வந்து ட்ரைனிங் எடுக்கணும். இப்போ உஃப் உவ்வில, உஃப் ஒவ்விலா, உஃப் ஒவ்விலு, இது 3 ஆண்களுக்கு உரியது படற்கை. உஃப் ஒவ்விலத்து, உஃப் ஒவ்விலத்தா, உஃப் ஒவ்வில்ன, இது பெண்களுக்கு உரியது படற்கை. உஃப் உவ்வில்த, உஃப் உவ்வில்துமா, உஃப் உவ்வில்தும், இது வந்து ஆண்களுக்கு உரியது முன்னிலை. அப்போ உஃப் உவ்வில்த்து, உஃப் உவ்வில்துமா, உஃப் உவ்வில்துனா பெண்களுக்கு உரியது முன்னிலை. உஃப் உவ்வில்த்து வந்து தன்னிலையில் ஒருமை, உஃப் உவ்வில்னாங்கிறது தன்னிலையில் பன்மை. அதுக்கு அந்த அந்த இன்னொரு சொல்ல நம்ம சொல்லி பழகிறோம். அதே மாதிரி உஜு லுவ்வித, இஜ் லவ்வதன்னு வந்துச்சு இல்லையா, உஜு லுவ்வித இந்த இடத்துல இஜ் லவ்வத உஜு லுவ்வித. இஜ் லவ்வதங்கிறது வந்து மாரூஃபு, அதை மஜ்ஹூலா எப்படி ஆக்குறோம், உஜு லுவ்வித அப்படி ஆக்கிட்டு அதில் சொல்லி பழகணும். உஜு லுவ்வித, உஜு லுவ்விதா, உஜு லுவ்விது ஆண்பால் படற்கை. உஜு லுவ்விதத், உஜு லுவ்விதத்தா, உஜு லுவ்விதுன பெண்பால் படற்கை. உஜு லுவ்விதுத்த, உஜு லுவ்விதுத்துமா, உஜு லுவ்விதுத்தும் ஆண்பால் முன்னிலை. உஜு லுவ்விதுத்தி, உஜு லுவ்விதுத்துமா, உஜு லுவ்விதுத்துன்ன பெண்பால் முன்னிலை. உஜு லுவ்விதுத்து, உஜு லுவ்விதுனா, இது என்னது, 6 எழுத்து சொல்ல 3ஆவது வடிவம். 6 எழுத்து சொல்ல இஸ்தஃபால ஒரு வடிவம், உஸ்துஃபீல. இஃப் அவு அல ஒரு வடிவம், உஃப் ஊஇல. இஃப் அவ்வள ஒரு வடிவம், உஃப் உவ்வில. 3ஆவது பார்த்துட்டோம். மிச்சம் 1 தான் இருக்குது 6 எழுத்தில். அது என்ன மிச்சம் 1, இஃப் ஆல்ல. அடுத்து உள்ளது என்ன, இஃப் ஆல்ல. இஃப் ஆல்ல உள்ள 6 எழுத்து இருக்குது. 6 எழுத்து எப்படி இருக்குது, ஒரு ஹம்சா ஒன்று சேர்த்துட்டாங்களா, அளவுக்கு மேலே ஹம்சா ஒன்று சேர்த்து விட்டாங்க. ஐனுக்கு அப்புறம் அலிஃப் ஒன்று சேர்த்து விட்டாங்க, 2 எழுத்து. ஒரு இல்லாமல் 2 இல்லாமல் ஆக்கி விட்டாங்க. இஃப் ஆல்ல 6 எழுத்து இதில் இருக்குது. அப்போ இஃப் ஆல்லங்கிற 3 ஃபஅல என்பதை இஃப் ஆல்லன்னு மாற்றுவார்கள். அப்போ சத்து வச்சு மாற்றிருந்தாங்கன்னா நம்ம உடைச்சி பார்க்கணும். இஃப் ஆல் அல இப்படி வரேன். இஃப் ஆல்ல என்பதனுடைய அசல் வந்து இஃப் ஆல் அல. இஃப் ஆல் அலன்னு சொன்னால் என்ன செய்யணும், இது வந்து அசல், இந்த சிகப்பு கலராக கொடுத்துருக்கிறது அசல். அதை சொல்ல வேண்டிய விதம் இஃப் ஆல்ல. அப்போ மஜ்ஹூல்ல என்ன செய்யணும்னு கேட்டால் உஃப் ஊலில. இஃப் ஆல் அலன்னா எப்படி வரணும், உஃப் ஊலில. இஃப் அல்ல கொஞ்சம் அந்த மாதிரி தான். அப்போ அதுக்கு மஜ்ஹூல் வந்து உஃப் ஊல்லன்னு சொல்லணும். உஃப் ஊல்ல கசரு தெரியாது, ஆனால் கசர் அங்கே இருக்குது. உஃப் ஊலில, இந்த ல என்பது லில தான், லில என்பது தான் லாண்டு காட்டுறோம். அப்போ உஃப் ஊலில என்பதை வந்து உஃப் ஊல்ல என்று சொல்லுகிறோம். இது மஜ்ஹூல். இந்த உடைச்சி காட்டுறது எதுக்குன்னு கேட்டால், அந்த சர்வு செய்யும்போது உடையும் 5வது 6வது இடத்துல ஃபாலத்து வரைக்கும் கரெக்டாக வரும். ஃபால்னவுலேருந்து உடைஞ்சி போயிடும். அதுக்கு உள்ளுக்காக பிரித்து காட்டியிருக்கிறேன். அப்போ மாறுற மூர்ற மூறிற. இப்போ வந்து இப்போ சொல்லி பாருங்க, உஃப் ஊல்ல, உஃப் ஊல்லா, உஃப் ஊல்லு, இது படற்கை ஆண்பால்.
அப்போ ஊழத்து ஊழத்தா ஊழில்ன, இது வந்து பெண்பால் படற்கை. ஊழின்னு லீ வந்துருச்சுல, உடைச்சிட்டோம்ல, கசர் வட்டா ஊழில்ன வந்துருச்சு. அதுக்கப்புறம் ஊழிழ்த்த ஊழிழ்த்துமா ஊழிழ்த்துங்கிறது முன்னிலையில் ஆண்பால். ஊழிழ்த்து ஊழிழ்த்துமா ஊழிழ்த்துனா முன்னிலையில் பெண்பால். அப்போ ஊழிழ்த்து ஊழில்னா இது வந்து தன்னிலையில் ஒருமை பன்மை மாறிச்சு. அப்போ இப்போ ஆளில் வரைக்கும் என்ன செய்ய படிச்சிட்டோமா, அதான் கடைசி மொத்தமே அவ்வளோதான். அந்த 3 எழுத்தை 6 எழுத்தாக மாற்றுவதற்கு 4 வடிவம் 4 முடிச்சிட்டோம். அந்த ஊழ என்பதற்கு இன்னொரு மாடலாக என்ன செய்கிறோம், இந்த ஒரு எழுத்தை சொல்லி காட்டுறோம். இந்த உஹுமூர்ற அதனுடைய அசல் வந்து உஹுமூரிர, இகு மாறற உஹுமூரிர, இகு மாறறன்னா இகு மாறுற, உஹுமூரிரன்னா உஹுமூர்ற. சரியா? அப்போ உஹுமூர்ற உஹுமூர்ரா உஹுமூர்ரு இது ஆண்பால் படற்கை. உஹுமூர்ரத்து உஹுமூர்ரத்தா உஹுமூரிர்ன இது வந்து பெண்பால் படற்கை. அந்த ரிர்ன இங்கே வந்து உடஞ்சி போயிடும். இங்கே வந்து சுக்குன் இருக்கிறனால பிரிஞ்சிடும். ரே வந்து சத்தா வராது, கடைசி வரைக்கும் சத்து வராது. உஹுமூரிர்த்த உஹுமூரிர்த்துமா உஹுமூரிர்த்தும் முன்னிலையில் உள்ள ஆண்பால். உஹுமூரிர்த்தி உஹுமூரிர்த்துமா உஹுமூரிர்த்துன்னா முன்னிலையில் உள்ள பெண்பால். உஹுமூரிர்த்து தன்னிலையில் ஒருமை, உஹுமூரிர்னா முத்தக்கல்லிமில் ஜம்மு. அப்போ இது பூரா என்னவாச்சு, அதாவது 3 எழுத்து சொற்களுக்கு மஜ்ஹூல் நம்ம எதுக்கு வேணாலும் சொல்லிட முடியும். 3 எழுத்தை 4 ஆக்குறாங்கல்ல, அதுக்கெல்லாம் நம்ம மஜ்ஹூல் சொல்ல முடியும். 3 எழுத்து 5 எழுத்து ஆக்குறாங்கல்ல, அதுக்கும் மஜ்ஹூல் சொல்ல முடியும். 3 எழுத்து 6 எழுத்து ஆக்குறாங்கல்ல, அதுக்கும் மஜ்ஹூல் சொல்ல முடியும். எப்படி சொல்ற, வரிசையாக சொல்வதா இருந்தா அஃஅல உஃஇல, ஃபஅல ஃபுஇல, ஃபுஇல ஃபஅல ஃபுஇல இந்த 3 4 எழுத்து ஆக்குறது. அதுக்கப்புறம் 5 எழுத்து உள்ளது என்னது, தஃஅல துஃஇல, தஃஅல துஃஇல, இஃப்தஅல உஃதுஇல, இன்ஃபஅல உன்ஃபுஇல. அதுக்கப்புறம் வந்து இஃப்அல்ல உஃஉல்ல. இது பூரா என்னது, 5 எழுத்து ஆக்கிட்டோம். 6 எழுத்து ஆக்குறதுக்கு அதுக்கு மஜ்ஹூல் என்ன, அதில் ஒரு 4 மாடல் இருக்கிறது. ஒன்று இஸ்தஃபால, அதுக்கு வந்து உஸ்துஃபுஇல, அதை படிச்சிட்டோம். அதுக்கப்புறம் இஃப் அவ்அல, அது ஒரு மாடல் இருக்குது. உஃப் ஊஇல, அதுக்கு மஜ்ஹூல் தெரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் இஃப் அவ்வள என்ற ஒரு மாடல் இருக்கிறது. உஃப் உவ்வில என்று மஜ்ஹூல் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இஃப் ஆல்ல இஃப் ஆலல, அதை இஃப் ஆல்ல, அதுக்கு மஜ்ஹூல் உஃப் ஊல்ல. இப்படிங்கிற மாதிரி என்ன செய்யணும், அந்த 3 எழுத்து சொற்களை 4 எழுத்தாக மாற்றுவோம்ல, அதனுடைய மஜ்ஹூலை தெரிஞ்சிட்டோம். ஆனால் சென்ற காலம் முடிஞ்சு போச்சா, முடியல. இன்னொன்று இருக்குல்ல, 4 எழுத்து அசலா உள்ளது படிச்சிருக்கோம்ல, இதெல்லாம் 3 எழுத்து சொல்லையே நம்ம 4ஆ மாத்திர பாடம் இது. அதே நேரத்தில் இன்னொன்று படித்தா என்னது, தஹரஜ ஃபஅலல, 4மே அசலா இருக்குன்னு சொன்னோம்ல, அதுக்கு மஜ்ஹூல் பார்க்கணும்ல. 4மே அசலா இருக்கும், அதுக்கு என்ன மஜ்ஹூல், அதில் என்ன பார்த்தோம், ஃபஸ்ட்டு ஃபஅலலன்னு பார்த்தோம். இந்த ஃபஅலல, ஃபஅலலன்னா ஃபுஉலில, அவ்வளோதான். ஃபஅலலன்னா என்னது, ஃபுஉலில. தஹரஜ ஒரு மாடல் தானே, 4 எழுத்து அசலா இருப்பது வந்து ஒரே மாடல் தான். அது என்ன மாடலு, ஃபஅலல. அதுக்கு மஜ்ஹூல் என்ன, ஃபுஉலில, ஃபுஉலல லீல, அவ்வளோதான். அப்போ ஃபஅலல ஃபுஉலில. தஹரஜ துஹ்ரிஜ, தஹுங்கிறது துஹுண்டாயிரும், ரஜங்கிறது ரிஜண்ட் ஆயிரும். அப்போ தஹரஜ துஹ்ரிஜ. இந்த மாதிரி செஞ்சிடறோம். செஞ்சுட்டு இதுக்கு என்ன செய்யணும், சர்வ் செஞ்சு பழகணும். ஃபூலியில் சொல்ல துஹ்ரிஜெல்லாம் போயிடும். துஹ்ரிஜ துஹ்ரிஜா துஹ்ரிஜு ஆண்பாலில் படற்கை. துஹ்ரிஜத்து துஹ்ரிஜத்தா துஹ்ரிஜின பெண்பாலில் படற்கை. துஹ்ரிஜத்த துஹ்ரிஜித்துமா துஹ்ரிஜித்தும் ஆண்பாலில் முன்னிலை. துஹ்ரிஜித்தி துஹ்ரிஜித்துமா துஹ்ரிஜித்துன்ன பெண்பாலில் முன்னிலை. துஹ்ரிஜித்து துஹ்ரிஜினா இது தன்னிலை ஆண்பாலில் முத்தக்கல்லிமில் ஒருமை, முத்தக்கல்லிமில் பன்மை. அப்போ 4 எழுத்து அசலாக இருக்குல்ல, அதையும் பார்த்துட்டோம். வேகமாக போயிடலாம், ட்ரைனிங் எடுத்துறதுனால ஈஸி தான் உங்களுக்கு. அப்போ என்ன செய்யணும், ஃபஅலல ஃபுஉலில எப்படி சேர்த்துக்கிறேன்னே, ஃபஅலல ஃபுஉலில. அதுக்கடுத்து என்னது, தஃஅலல 4 எழுத்து 5 ஆக்குறது. 3 எழுத்து 5 ஆக்குறது பார்த்தோம். இது என்னது, 4 எழுத்து சொல்லை 5 எழுத்து ஆக்குறது. அப்போ ஃபஅலல என்று இருந்ததை தஃஅலல என்று மாற்றுறோம். அது ஏற்கனவே மாற்றி படிச்சிட்டோம். அதுக்கு மஜ்ஹூல் தான் இப்போ பார்க்க போகிறோம். தஃஅலல என்பதை மஜ்ஹூலாக செயற்பாட்டு வினையாக எப்படி மாற்றுவது என்று சொன்னால், துஃஉலில தஃஅலல
து ஃபுஉலில இப்படி மாற்றிடணும். த தஹ்ரஜ து துஹுரிஜ, த தஹ்ரஜ து துஹுரிஜ எப்படி மாறுதுன்னு பார்த்துக்கங்க. ரெண்டு பேசு வருது, கடைசிக்கு முன்னாடி சுக்குன் வந்துடுது. அப்போ த தஹ்ரஜ து துஹுரிஜ, அதில் துஹுரிஜவை நான் சொல்லி பார்த்துடலாம். து துஹுரிஜ து துஹுரிஜா து துஹுரிஜு ஆண்பால் படற்கை. து துஹுரிஜத்து து துஹுரிஜத்தா து துஹுரிஜின பெண்பால் படற்கை. து துஹுரிஜித்த து துஹுரிஜித்துமா து துஹுரிஜித்தும் ஆண்பால் முன்னிலை. து துஹுரிஜித்தி து துஹுரிஜித்துமா து துஹுரிஜித்துன்ன பெண்பால் முன்னிலை. து துஹுரிஜித்து து துஹுரிஜினா முத்தகல்லிம் ஒருமை, முத்தகல்லிம் பன்மை. அப்போ வந்து 4 எழுத்து சொல்ல வந்து ஃபஅலன்னு ஒரு மாடல் தான் இருக்குது, அதுக்கு மஜ்ஹூல் ஃபுஉலில. 5 எழுத்து சொல்லு வந்து தஃபஅலன்னு ஒரு மாடல் இருக்கிறது, அதுக்கு வந்து து ஃபுஉலில, தஃபஅலல து ஃபுஉலில இப்படி எடுத்துக்கிட்டோம். அதுக்கு அடுத்து என்னது 6 எழுத்து உள்ளது இருக்குது. 6 எழுத்துன்னு சொன்னால் 4 எழுத்து 6 ஆக்குறது. முதல்ல உள்ள 6 எழுத்துங்கிறது 3 எழுத்து 6 ஆக்குறது. இது என்னது 4 எழுத்து சொற்களை வந்து 6 ஆக்குறது. அதில் 2 இருக்கு. 4 எழுத்து சொல்லல மட்டும் வர்றது 1 ஃபஅலல. 4 எழுத்து சொல்ல 5 எழுத்து ஆக்குறது 1 தஃபஅலல. 4 எழுத்து சொல்ல 6 எழுத்து ஆக்குறது 2. அது 2 என்ன? 1 இஃப் அன்லல. ஃபர்ஸ்ட் என்னது இஃப் அன்ல, 3 நடுவில் சொல்லிக்கிறணும். இஃப் அன்லல ஹம்சா ஆரம்பத்தில் சேர்க்கணும், நடுவில் ஒரு 3 சேர்த்துக்கிறேன். இஃப் அன்லல அதுக்கு மஜ்ஹூல் என்ன? உஃப் உன்லில. இஃப் அன்லல உஃப் உன்லில அப்படின்னு வந்துடும். அப்போ அதுக்கு உதாரணம் சொல்லுவோம்னா இஹ்ரஞ்சம ஹர்ஜம, ஹர்ஜம என்கிற வார்த்தையை 6 எழுத்தாக மாற்றுவதாக இருந்தால் இஹ்ரஞ்சம, அதுக்கு மஜ்ஹூல் உஹுருஞ்சிம உஃபு உன்லிலன்னு வருதுல, அதே மாதிரி சொல்வதாக இருந்தால் உஹுருஞ்சிம அப்படி சொல்லிவிட்டு அதே மாதிரி ட்ரைனிங் எடுக்க வேண்டியதான். உஹுருஞ்சிம உஹுருஞ்சிமா உஹுருஞ்சிமோ ஆண்பால் படற்கை. உஹுருஞ்சிமத் உஹுருஞ்சிமத்தா உஹுருஞ்சிம்ன பெண்பால் படற்கை. உஹுருஞ்சிம்த உஹுருஞ்சிம்துமா உஹுருஞ்சிம்தும் ஆண்பால் வந்து முன்னிலை. உஹுருஞ்சிம்தி உஹுருஞ்சிம்துமா உஹுருஞ்சிம்துன்ன பெண்பாலில் முன்னிலை. உஹுருஞ்சிம்து தன்னிலை ஒருமை, உஹுருஞ்சிம்னா தன்னிலை பன்மை. இது வந்து 4 எழுத்தை 6 எழுத்தாக ஆக்கும் பொழுது உள்ள மாடல், ஒரு மாடல் ஆச்சு. இப்போ இதற்கு என்னென்ன பார்த்துருக்குறோம்? அதாவது 3 எழுத்தை 4 எழுத்து எல்லாத்தையுமே வரிசையாக ரிப்பீட் பண்ணிக்கிட்டா உங்களுக்கு மனசில் நிற்கும். அதாவது முதல்ல 3 எழுத்து சொல்லு ஃபஅல, அதுக்கு ஃபுஇல. அதுக்கப்புறம் வந்து ஃபஇல, அதுக்கும் ஃபுஇல தான். ஃபவுல, அதுக்கும் ஃபுஇல தான். இந்த 3க்குமே ஃபுஇல, 3 பார்த்துட்டோம். அப்புறம் 3 எழுத்து சொல்ல அஃபலான்னு மாற்றுவோம், அதுக்கு மஜ்ஹூல் ஃபுஇல. 3 எழுத்து சொல்ல ஃபுஇல என்று மாற்றுவோம், ஃபஅல என்பதை ஃபுஇலன்னு மாற்றுவோம், ஃபஅலன்னு மாற்றுவோம், அதுக்கு மஜ்ஹூல் ஃபுஇல. 3 எழுத்து சொல்ல ஃபாஅலன்னு மாற்றுவோம், அதுக்கு மஜ்ஹூல் ஃபுஇல. அது ஒரு 3 படித்தாச்சு. அதுக்கப்புறம் வந்து 5 எழுத்து சொல்லு, 5 எழுத்து சொல்ல 5 இருக்கிறது, தஃபஅலன்னு மாற்றுவோம், அதுக்கு மஜ்ஹூல் துஃபுஇல. தஃபாஅலன்னு மாற்றுவோம், துஃபுஇல. இஃப்தஅலன்னு மாற்றுவோம், உஃப்துஇல. இன்ஃபஅலன்னு மாற்றுவோம், உன்ஃபுஇல. இஃப் அல்லன்னு மாற்றுவோம், உஃப் உள்ள. 5 படிச்சிட்டோம். அதுக்கப்புறம் வந்து 6 எழுத்து சொல்லு, 6 எழுத்துனா 3 6 ஆக்குறது. 3 எழுத்து சொல்லை 6 எழுத்து ஆக்குறது. அது எத்தனை இருக்குது? அது ஒரு 4 இருக்கிறது. 4ல் 1 இஸ்தஃபால. இஸ்தஃபாலுக்கு மஜ்ஹூல் வந்து உஸ்துஃபுஇல. இஸ்தஃபாலன்னா உஸ்துஃபுஇல அப்படி சொல்லிடுவோம். அதுக்கு அடுத்தது இஃப் அவ் அல 6 எழுத்து உள்ளது. அதாவது 3 எழுத்தை 6 எழுத்து ஆக்குறது. அப்போ இஃப் அவ் அல உஃப் ஊ இல அதையும் பார்த்துட்டோம். அப்புறம் இஃப் அவ்வள 6 எழுத்து இருக்கா, அது உவ்வில. இஃப் ஆல்ல உஃப் ஊல்ல. இது பூராவுமே 3 எழுத்து சொற்களை 4, 5, 6ஆக ஆக்குவதற்குரிய பாடங்கள். அதுக்கப்புறம் என்ன இருக்கு? 4 எழுத்து சொல் இருக்குல்ல, அசல் 4 எழுத்து. அதில் என்ன இருக்கு? ஃபஅலன்னு ஒன்னே ஒன்று இருக்கிறது. ஃபஅலல ஃபுஉலில, தஹ்ரஜ துஹுரிஜ, ஜல்சல ஜுல்சில. இந்த மாதிரி வருவது என்னது? 4 எழுத்துக்கு மஜ்ஹூல். இந்த 4 எழுத்தை 5 எழுத்து ஆக்குறது ஒரே மாடல் தான். 4 எழுத்து 5 ஒரு தேயை சேர்க்கிற மாடல் மட்டும்தான். அப்போ தஃபஅலல ஃபஅலல தஃபஅலல என்று சொல்லுவோம். அப்போ மஜ்ஹூல் துஃபுஉலில அதையும் பார்த்துட்டோம். அதே மாதிரி 4 எழுத்து சொல்ல வந்து 6 எழுத்து சொல்லாக மாற்றுவாங்க. 5ஆ மாற்றுற மாதிரி 6 எழுத்தா மாத்திரம் 2 இருக்கிறது. 2 என்னது?
ஒன்று இஃப் அன்லல என்று வரும். அது வந்து உன்லில இது வரைக்கும் பார்த்துருக்குறோம். மீதி ஒன்றே ஒன்று இருக்கிறது. அதை தொடர்ச்சியாக நாளைக்கு பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ்.